ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேம்லிதா. இன்றைக்கி நம்ம ஜாவாவில் நம்மளுடைய அரேயில் ஷார்ட்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சர்ச்சிங் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஷார்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. பபிள் ஷார்ட், இன்செஷன் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், இப்படி நிறைய இருக்குது. நான் அதில் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஷார்ட் பபிள் ஷார்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எப்படி ஜாவாவில் கோடிங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஷார்ட்டிங் அப்படின்னாலே என்னென்னா, ஏதோ ஒரு ஆர்டரில் நம்மளுடைய கலெக்ஷன்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷார்ட்டிங். இந்த ஷார்ட்டிங், சர்ச்சிங் இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு வருமா அப்படின்னா வராது. ஏன்னா அது சிங்கிள் வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் எங்கே இருக்கோ அதுக்கு தான் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அப்போ நம்ம அரேவை பொறுத்த வரைக்கும் பாருங்கன்னா, அரேங்கிறது என்னது, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதில் மோர் தென் ஒன் வேல்யூ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன்னுனா 2 தானா அப்படின்லாம் கிடையாது. என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே எப்படி இருக்கணும், ஒரே டேட்டா டைப்பில் இருக்கணும். இப்போ ஸ்ட்ரிங் அரேனா ஸ்ட்ரிங்காக இருக்கணும், எல்லாமே இன்டீஜர்னா இன்டீஜராக இருக்கணும். 2 ஸ்ட்ரிங்கு, 2 இன்டீஜர், 2 ஃப்ளாட்டிங் வேல்யூ, 2 டபுள் வேல்யூ, 2 லாங் வேல்யூ, அப்படி என்ன பண்ண முடியாது. சரிங்களா? ஜாவாவில் அப்படி வந்து நமக்கு கிடையாது. சரிங்களா? மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. பட் பைத்தானில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட பைத்தானில் லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்டு, டப்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலந்து என்ன டேட்டா டைப் வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ், இன்டீஜர் கலெக்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் கலெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம அப்படி ஸ்டோர் பண்ணிருக்கிறத ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார்மெட்னா என்ன, நமக்கு 2 ஃபார்மெட் தான் இருக்குது. ஒன்று அசெண்டிங் ஆர்டர், அப்படி இல்லாட்டி டிசெண்டிங் ஆர்டர். அதான் ஷார்ட்டிங் ப்ராசஸ். மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்டிங் அப்படின்னாலே அசெண்டிங் ஆர்டர், தட் இஸ் ஸ்மால் டு பிக் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஷார்ட்டிங் வந்து ஆகும். சரி, நம்பர்ஸ் ஆகிடும், ஸ்ட்ரிங்கும் ஆகுமா அப்படின்னா ஆகும். எப்படி ஆகும்னா, உங்களோட ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேரக்டரை வச்சு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் செட் பண்ணும். அதாவது நம்ம அட்டண்டன்ஸ் நோட்லலாம் ஸ்கூல்ஸில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அதுபடி ஏல இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, ஏ ஃபஸ்ட்டு வருவாங்க. இப்போ ஏ அப்படின்னா, இப்போ ஒரு அஜே அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆதவ் அப்படின்னு இருக்காருன்னா ஆதவ் தான் ஃபஸ்ட்டு வருவார். ஏன்னா ஏ இருக்காங்க இல்லையா. இப்போ அஜய்ங்கிறது ஜே வந்து ஏக்கு அப்புறம் ஜே வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. அப்போ அப்படின்னா அஜய் வந்து பின்னாடி போயிடுவார். இவங்களுக்கு அப்புறம் பியில் ஸ்டார்ட் ஆகிறவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர், செகண்ட் கேரக்டரோட ஆஸ்கி கேரக்டர் வச்சு அதையும் என்ன பண்ணிடும்னா ஷார்ட் பண்ணிடும். ஸோ நியூமரிக் வேல்யூஸ் இல்லாமல் கேரக்டர்ஸும் சரி, ஸ்ட்ரிங்கும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்டீஜர் அரே எடுத்து எப்படி வந்து ஷார்ட்டிங் பண்ணுது. இந்த ஷார்ட்டிங்க்கு நிறைய நான் சொன்ன மாதிரி இன்செஷன் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், பபிள் ஷார்ட், இந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம பபிள் ஷார்ட்டோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷார்ட்டிங் அல்காரிதம். இது எப்படி பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், ஒரு அரேயில் வந்து என்ன இருக்குன்னா 5 வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் 5 வேல்யூ. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 5 1 4 2 8 இப்படி இருக்குது. நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் பண்ண போகிறோம். அசெண்டிங் ஆர்டரில் நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அரேயில் வந்து மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, அரேயோட லென்த் என்ன, 5. ஸோ ஏ ஆஃப் 0, இப்போ அதை ஏ அரேன்னு வச்சுக்கோங்க. அசம்ஷனில் ஏ ஆஃப் 0ல் 5 இருக்குது. ஏ ஆஃப் 1ல் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஏ ஆஃப் 2ல் வந்து 4 இருக்குது. ஏ ஆஃப் 3ல் வந்து 2 இருக்குது. ஏ ஆஃப் 4ல் வந்து 8 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த அரேயில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 எலமெண்ட்டையும் நம்ம அரேயில் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இதை ஷார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இந்த ஷார்ட்டிங், இந்த பபிள் ஷார்ட் எப்படி ஷார்ட் பண்ணும், இதோட மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யும்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷனில் இருக்கிறதையும் செகண்ட் பொசிஷனில், அதாவது 0th இண்டெக்ஸையும் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸையும் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணும். சரிங்களா? ரெண்டையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸ்வாப்பிங் கான்செப்ட் பண்ணும், அதாவது இன்டர்சேஞ்சிங் பண்ணும். சரிங்களா? ஸ்வாப்பிங் கான்செப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இதை ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், 0th இண்டெக்ஸையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் நம்ம எடுக்கிறோம். 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. சரிங்களா? செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, அதாவது 0th பிளேஸில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 5 இருக்குது. செகண்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுது. ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்குது. இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்சிங் பண்ணணும். ஒருவேளை இல்லைன்னா விட்டுரும், இன்டர்சேஞ்சிங் வந்து பண்ணாது. அதாவது ஸ்வாப்பிங்னா
பொசிஷனை மாற்றுறது, அதுக்கு பேர் தான் ஸ்வாப் கான்செப்ட். சரிங்களா, இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் படி ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது கிரேட்டராக இருக்குது செகண்டை விட. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 5 இருக்கிற இடத்துல 1 வந்துடும், 1 இருக்கிற இடத்துல என்ன ஆகிடுச்சு, 5 போயிடுச்சு. பார்த்தீங்களா, போயிடுச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணும், 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணிட்டோமா, அடுத்து 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் பொசிஷனையும் தேர்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ என்ன இருக்குது, 5 4 இருக்குது. அப்போ இது வந்து எப்படி இருக்குது, கிரேட்டர் தானா இருக்குது. ஸோ வி நீட் அண்ட் ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப்பிங் நீடட். ஸோ அப்போ என்ன ஆகும், 5 இருக்கிற இடத்துல 4 வந்துடுது, 4 இருக்கிற இடத்துல 5 வந்துடும். ஓகே, ரைட். ஸோ அடுத்து எதை கம்பேர் பண்ண போது, இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகேவா, ஸ்வாப் பண்ணிட்டோம். ஆஃப்டர் ஸ்வாப்பிங்கை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ 5ஐயும் 2ஐயும் உங்களுக்கு கம்பேர் பண்ண போகுது. இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா பாருங்கள், 2 வந்து சின்ன நம்பர் 5 விட. ஸோ ஸ்வாப்பிங் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஸ்வாப் ஆனவே 5 இருக்கிற இடத்துல 2 வந்துருச்சு, 2 இருக்கிற இடத்துல 5 போயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், 4th பொசிஷனையும் 5th பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறோம். என்ன இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 5 வந்து சின்ன நம்பர் தான். அப்போ அந்த இடத்துல ஸ்வாப்பிங் நீடடான்னு கேட்டால் தேவையில்லை. எப்போ கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்கோ அப்போ மட்டும்தான் ஸ்வாப்பிங் நீடட், இல்லாத பட்சத்துக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம முடிச்சிருச்சு. இவ்வளோ தான் அரேயோட பொசிஷனை ஃபஸ்ட்டு, அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப்பு நடந்திருக்கு, 1 2 3, அதாவது 1 2 3 4 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. இந்த 4 ஸ்டெப்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த அரே சார்ட்டட் அரேயாக மாறி இருக்கா அப்படின்னா கிடையாது. பாருங்கள், 1 4 2 5 8 இருக்குது. 2 வந்து என்ன நம்பர், சின்ன நம்பர். சரிங்களா, 4ஐ விட. அப்போ இன்னும் அது வந்து என்ன ஆகலை, செட் ஆகலை. சரிங்களா, ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அடுத்த பாஸ்க்குள்ளே போகுது. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பபிள் ஷாட்டில் ஃபஸ்ட்டு பாஸ் முடிகிறப்ப, அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து லாஸ்ட்டு பொசிஷன் வரைக்கும் அதை கம்பேர் பண்ணி முடிக்கிறப்ப லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வேல்யூ வந்து என்ன ஆயிரும், செட் ஆயிரும். இங்கே வந்து பாருங்கள், இது இந்த அரேலே பிக்கஸ்ட் வேல்யூ என்னது, 8 தான். அது வந்து லாஸ்ட் பொசிஷனில் என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து செகண்ட் பாஸ்க்குள்ளே போகுது. செகண்ட் பாஸ்க்குள்ளே போகும்போது உங்கள் அரே எப்படி மாறிடுச்சு, 1 4 2 5 8ன்னு மாறிடுச்சு. முதல் பாஸில் எப்படி இருந்துச்சு, 5 1 4 2 8ன்னு இருந்துச்சு. சரிங்களா, இப்போ மாறிடுச்சு. இப்போ திரும்ப அகெயின் த சேம் ப்ராசஸ் கண்டினியூஸ். ஃபஸ்ட்டு பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷன் சின்னதாக இருக்குது, ஸோ நோ ஸ்வாப்பிங். சரிங்களா, வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், 4ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே இடத்துல என்ன இருக்குது, 2ஐ விட 4 வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஸ்வாப்பிங் இஸ் நீடட். ஸோ ஸ்வாப் பண்ணிடுறோம். அப்போ 4 இருக்கிற இடத்துல 2ம் 2 இருக்கிற இடத்துல 4ம் போயிட்டு நமக்கு. சரிங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், 4ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 5 விட 4 வந்து என்ன நம்பர் தான், சின்ன நம்பர். ஸோ நோ நீட் ஆஃப் ஸ்வாப்பிங். சரிங்களா, ஸோ அப்படியே வந்துடுது. அடுத்து நம்ம லாஸ்ட்டு பொசிஷனையும், அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள பொசிஷன் 4th-ஐயும் 5th-ஐயும் கம்பேர் பண்ணுறோம். இப்போயும் நமக்கு என்ன தேவையில்லை, ஸ்வாப் வந்து நமக்கு தேவையில்லை. சரிங்களா, ரைட். ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சார்ட்டட் அரே ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காக அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே உங்களுக்கு போகுது. சரிங்களா, ஓகே. வந்து பாருங்கள், இப்போ நமக்கு போகுது 1 2. ஸோ வந்து பாருங்கள், சார்ட்டட் அரேயாக தான் இருக்குது. ஸோ எலமெண்ட் சின்னதாக தான் இருக்குது, ஸ்வாப்பிங் தேவையில்லை. 2 4 ஒரு தடவை செக் பண்ணுது, தேவையில்லை. 4 5 செக் பண்ணுது, தேவையில்லை. 5 8. ஸோ அப்போ இங்கே இனிமேல் என்ன வராது, சார்ட்டட் அரேயாக நமக்கு வெளியில் வந்துருச்சு. ஸ்வாப்பிங் ப்ராசஸ் வந்து தேவையில்லை. ஸோ அப்போ பபிள் ஷாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை வச்சு கம்பேர் பண்ணும். ஃபஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் நீடட் இருந்துச்சுன்னா ஸ்வாப் ஆகுது. அடுத்து செகண்டு தேர்டு, அடுத்து தேர்டு ஃபோர்த்து, ஃபோர்த்து ஃபிஃப்த்து, ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து, அது மாதிரி எத்தனை நீங்கள் வச்சுருக்கீங்களோ. இப்போ 10 எலமெண்ட் வச்சுருந்தீங்களா, 1 2 2 3 3 4 4 5 5 6 7 8 8 9 9 10 அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும், கம்பேர் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு முன்னாடி பொசிஷன் கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணும், அப்படி இல்லாட்டி என்ன பண்ணாது, ஸ்வாப் பண்ணாது. ஸோ எத்தனை பாஸ் தேவையோ அது நீடட் ஆகிட்டு சார்ட்டட் அரே வர்றப்போ என்ன ஆயிரும், நின்றும். ஓகேவா, ஸோ இதை எப்படி ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸோ இங்கே நேராக மெயின் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் புரியும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு அரே நான் டிக்ளேர் பண்ணி அதில் சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அன்ஷார்ட்டட் அரேயாக இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ஷார்ட்டிங்க்கு முன்னாடி இந்த அரேயில் உள்ள எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக அரே பிஃபோர் பபிள் ஷார்ட், முன்னாடி என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 3 6 35 2 45 3 25 அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா, ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், பபிள் ஷார்ட்டை கால் பண்ணியிருக்கோம். பபிள் ஷார்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கிறதுனால நான் என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணலை, டேரெக்டாகவே நான் கால் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னன்ற வேரியபிளுக்கு என்ன எடுத்துக்குது,
இந்த ஷார்ட்டிங்குள்ளே அந்த அரேவை நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து இப்போ எண்ணில் என்ன எடுத்துக்குது, இந்த அரேயோட லென்த். இந்த அரேயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது இப்போ மொத்தம் 1 2 3 4 5 6 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 7 எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா எடுத்துக்கிச்சு. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு 7. அடுத்து டெம்ப் வந்து 0. இந்த டெம்ப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே 2 இன்னர் ஃபார் லூப் அவுட்டர் ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு இதை வச்சு இன்னொரு இதை கம்பேர் பண்ணணுன்றதுக்காக போத் 2 ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு ஒரு ஐட்ரேஷன் நான் சொல்லி காமிக்கிறேன். for I is equal to 0, I is less than n. சரிங்களா, இப்போ ஐயோட வேல்யூ என்னது 0. 0 is less than என்னது அரையோட லென்த்து 7. அப்போ 0 is less than 7 கண்டிஷன் என்னது ட்ரூ. சரிங்களா, அப்போ உள்ள போகுது. for j equal to 1. சரிங்களா, ஜேயோட வேல்யூ இப்போ என்னவா 1. j is less than n minus I. j is less than n minus I அப்படின்றப்ப என்னோட வேல்யூ நமக்கு என்ன சொன்னோம் 7 minus 0 1. சரிங்களா, ஐட்ரேஷனுக்காக லாஸ்ட் ஐட்ரேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷார்ட்டட் அரே வந்துருன்றதுக்காக இங்கே நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 7 minus 0 இங்கே என்னது தான் 7 தான். ஸோ அப்போ 1 is less than 7 கண்டிஷன் என்னது ட்ரூ தான் உள்ளே போகுது. இப்போ எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஜேயோட வேல்யூ 1 இருக்கிறதுனால நமக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் அரேயில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் 0 இருக்கும். செகண்டு தான் வந்து 1 வரும். அப்போ 0th பொசிஷனையும் 1 பொசிஷனையும் முதல்ல என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸையும் ப்ரெசண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்காக நமக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் J-1. அப்போ J-1 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ARR of 0 is greater than ARR of 1. ARR of 0ல் என்ன எலமெண்ட் இருக்குது 3 இருக்குது. ARR of 1ல் என்ன இருக்குது 60 இருக்குது. 3 is greater than 60 அப்படின்னு பார்க்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூவா இல்லை. 3 is greater than 60 வந்து என்ன ஆயிடுச்சு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இஃபுக்குள்ளே போகுமா ஸ்வாப் ஆகுமா நீடடான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா 60யை விட 3 வந்து சின்ன நம்பர் தான். அப்போ ஸ்வாப்பிங் கான்செப்ட் பண்ணாது. இப்போ 3யும் 60யும் கம்பேர் பண்ணி முடிச்சிருச்சா. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. சரிங்களா, ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுனா ஜேயோட வேல்யூ 2ன்னு எடுக்கும். 2 is less than 7 கண்டிஷன் ட்ரூ உள்ளே போகுது. இப்போ J-1னா 1 is greater than அதாவது ARR of 1 பொசிஷன் is greater than ARR of செகண்ட் பொசிஷன். 1 பொசிஷனில் என்ன இருக்குது பாருங்கள் 60 இருக்குது. செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது 35 இருக்குது. 60 is greater than 35 கண்டிஷன் ட்ரூ. சரிங்களா, உள்ளே போகுது. இப்போ பாருங்கள் டெம்ப்னு ஒரு வேரியபிளில் ARR of J-1 கொடுத்துரும். J-1ங்கிறது என்னது 60. அதாவது இப்போ 2 இடத்துல உங்களுக்கு 2லேயும் வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் 2லேயுமே நமக்கு வேல்யூ இருக்குது. ஒன்று எடுத்தால் தான் நம்ம இன்னொன்று ஃபில் பண்ண முடியுமா. அப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்த நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்து நம்ம இன்னொரு வேரியபிள்கிட்ட கொடுத்துடணும். இப்போ இந்த J-1 தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா டெம்ப்கிட்ட கொடுத்துட்டோம். அதாவது 60 தூக்கி எங்கே கொடுத்துட்டோம் டெம்ப்கிட்ட கொடுத்துட்டோம். அப்போ 60 இருந்த வேல்யூ இருக்குல்ல ஃபஸ்ட்டு பொசிஷன் அது என்னவா இருக்கும் எம்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க 35 கொடுக்க போகிறீங்க. அப்போ இந்த 35 இருந்த இடம் என்ன ஆயிரும் ஃப்ரீ ஆயிரும். இந்த டெம்பில் இருந்தால் அப்புறம் 35க்கு கொடுத்தீங்கன்னா ஸ்வாப்பிங் ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த 2 நம்ம மாற்றுறதுக்கு மூணாவதாக ஒரு கேப் வந்து நமக்கு தேவைப்படுது, மெமரி தேவைப்படுது. அதை தான் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா டெம்ப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்வாப்பிங் ப்ராசஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு மூணாவதாக ஒரு வேரியபிள் தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு தூக்கி முதல்ல சேவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் செகண்டை தூக்கி ஃபஸ்ட்டில் சேவ் பண்ணிடுவாங்க, இந்த தேர்டை தூக்கி செகண்டில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த 60 வந்து டெம்புக்கு போயிடுச்சு. 60 இருந்த இடம் என்ன ஆயிரும் ஃப்ரீ ஆகிடும். அங்கே கொண்டு போய் 35 கொடுத்தாச்சு. அப்போ ஒரு பொசிஷன் செட் ஆயிடுச்சு. அப்புறம் டெம்பில் இருந்ததை கொண்டு வந்து 35 இருந்த இடத்துல கொடுத்துட்றீங்க. அப்போ என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா 3க்கு அடுத்து 35 வந்துடும். அப்புறம் என்ன ஆயிரும் 60 போயிடும். ஸோ இப்படி ஒவ்வொரு பொசிஷனாக உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கம்பேர் பண்ணி ஸ்வாப் நீடடாக இருந்தால் ஸ்வாப் பண்ணும். சரிங்களா, இல்லாட்டி விட்டுரும், இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஸோ இப்படி எத்தனை ஐட்ரேஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஷார்ட்டட் அரே வந்ததுக்கப்புறம் ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகி நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ இந்த அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஐட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரே எப்படி இருக்குன்னா ஒரு ஷார்ட்டட் அரேயாக இருக்கும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஒரு 2 ஃபார் லூப்பு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட்டிங் அல்காரிதம் எழுதிடலாம். ஓகே, பாருங்கள் பிஃபோர் ஷார்ட் எப்படி இருந்துச்சு 360 35 245 அன்ஷார்ட்டட் அரேயாக இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள்
ஸ்மால் டு பிக் அசெண்டிங் ஆர்டரில் என்ன இருக்குது, ஷார்ட் ஆயிருக்கு. 2 அடுத்து 3, 5, 35, 45, 60, 320. ஓகேவா? ஸோ பபிள் சார்ட்டோட மெக்கானிசம், இந்த மெக்கானிசம் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் ஒன்று தான். நம்ம ஜாவாவில் ஜாவா சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கணும், பைத்தானாக இருந்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி எழுதிக்கணும். கான்செப்ட் வந்து இதே தான், எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஷார்ட்டிங்குமே. மெக்கானிசம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே நம்ம ஃபார் இஃப் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், கோடிங் வந்து நம்ம எழுதிக்கலாம். கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம கோடிங் வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ அதுக்கு என்ன லூப்பிங் யூஸ் பண்ணணும், எப்படி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.